இளைஞர்கள் பற்றியான ஒரு நல்ல செய்தியையும் நாம் சிந்திக்க. பெரும்பாலும் எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே நேரத்திலே வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் என்ன என்பது பார்க்கிற போது 2 பேருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான். இந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்பதை, பெரிய மனிதர்களாக மாறுகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் உணர மறுக்கிறார்கள். அதே வேளையில் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே பெற்றோர்கள் குழந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களே மறந்து விடுவது. இந்த 2 சிக்கல்கள் தான் இந்த பிரச்சனைக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். வளரிளம் பருவத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடு இங்கதான் தொடங்குது. பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, பெரிய ஆளா மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள மறந்துடுறாங்க. அதே வேளையில் தாங்களும் சிறு குழந்தைகளாக, அதாவது முதுமைக்கு பின்பாக வரக்கூடிய அந்த குழந்தைத்தனத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம், இனி இவர்கள் நம்மை பேண போகிறாங்க அப்படிங்கிற இதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள அந்த மனநிலை இல்லாத காரணத்தினால் இவர்கள் 2 பேரும் எதிரெதிரே சந்திக்கக்கூடிய ஒரு இடம், அதான் வளரிளம் பருவம். ஏன்னா இவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து வெளியில அவங்கள குழந்தை பருவத்திற்குள்ள கொண்டு போறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல 2 பேருமே சந்திக்கக்கூடிய ஒரு இடம், எதிரும் புதிருமாக அந்த இடத்துல நிற்கிற போது சரியான புரிதல்கள் இல்லாததுனால பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதை 2 பேராலையுமே கையாள முடியும். பெற்றோர்கள்ட்ட கையாளணும் அல்லது அதை சரியா கொண்டு போகணும்னு நினைக்கிற போது பெற்றோர்கள் அதை ஏற்க மறுப்பாங்க. ஏதோ அது மேல ஒரு சுமத்தப்படுவதாக எண்ணிக்கொண்டு அதை பிரிட்டு எழுவாங்க. அதே போல குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த இதை உணர முடியாம நம்ம அந்த குழந்தைமையை மீண்டும் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிற போது அவர்களும் அதற்கு எதிரான விளைவை ஏற்படுத்துகிற போது அங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் நடந்து கொண்டும் இருக்கு. இயல்பான வாழ்க்கையில் அதை நாம் எல்லாம் அன்றாடம் கடந்து கொண்டிருப்போம். இந்த இரு தரப்புக்கும் மிகச்சரியான ஒரு களத்தை நாம் இன்றைக்கு அமைத்து, அந்த வகையிலே அகல்யாமா அவர்கள் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்போடு இந்த அமர்வை நடத்த இருக்கிறாங்க, பேச இருக்கிறாங்க. இந்த 2 தரப்புக்குமான சரியான புரிதல்களை உருவாக்குவதற்காக நிச்சயம் இந்த அமர்வு உண்மையிலேயே பயன்படக்கூடியது. அந்த வகையில் இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பங்கேற்பாளர்களும் இதை கேட்டு பயனுற வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த செய்திகள்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னாதான் நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய சச்சரவுகளுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல மருந்தை ஆட்சிப்படுத்திய ஒரு நிலையில நீங்க பார்க்க முடியும். அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கும். அதே வழியில் உங்களுடைய வீடுகளிலும் அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதாக நான் அறிகிறேன். அந்த வகையிலே இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கு இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பங்கேற்பாளர்களும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, அமர்வாளரையும் இந்த நேரத்திலே வரவேற்று நான் இடம் அமருகிறேன். அம்மா வருக. அந்த வளரிளம் பருவத்தினர்களுடைய சிக்கல்களை, அதே நேரத்தில் பெற்றோர்கள் எதிர்கொள்கிற வருத்தங்களையும் எடுத்து எம்பி ஒரு நல்ல நிலையிலே அவர்களுக்கான சரியான புரிதலுக்கு நோக்கி நீங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கேக்குதா பாலா? கேக்குதுமா, பேசலாம். அவை நிறைந்த சான்றோர்களாகிய உங்களை எனக்களித்த தமிழையும் என்னை உலகிற்கழித்த அன்னையையும் வணங்கி மகிழ்கிறேன். அவையோருக்கு என் பணிவான வணக்கம். பட்டு பாதமும் இளமொட்டு இதழும் குட்டி கண்களும் கொண்ட சுட்டி குழந்தைகளை கட்டி அணைத்திடாத கைகளும் உண்டோ? ஆயிரம் ஆயிரம் செல்வங்கள் இருப்பினும் மழலை செல்வத்திற்கு ஈடுண்டோ? குழலினிது யாழினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற பொதுமறை தந்திட்ட வள்ளுவன் சொல்லியது நாம் அறிந்ததே. அறியாமையும் குறும்பும் குழந்தைகளின் இயல்பாகும். இதன் காரணமாக தான் குழந்தைகள் எப்பவுமே ஏன் எப்படின்னு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருப்பார்கள். எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளிடம் எப்பொழுதும் அதிகமாக காணப்படும். எப்பொழுதும் தன்னை உயர்வாகவே காட்டிக்கொள்வதும் குழந்தைகளோட இயல்பாகும். அது இல்லாமல் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்காதது என்ன? ஒப்பிட்டு பேசுதல். குழந்தைகளுக்கு சற்றும் பிடிக்காது. அதுவும் வளரிளம் பருவத்திற்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவனை பாரு, இவன் பாரு, இவன் மார்க் எடுத்துட்டான், அவன் மார்க் எடுத்துட்டான், நீ படிச்சியா, இந்த மாதிரியான ஒப்பிடுகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது அந்த மாதிரியான ஒப்பிடுதல் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற புலமை பித்தனின் வரிகளுக்கு முற்றிலும் உண்மையானது.
ஆண்டவன் படைப்பில் அனைத்து குழந்தைகளும் நல்லவர்களாகவே பிறக்கின்றனர். அவர் தம் வாழும் சூழ்நிலை அவர்களை மாற்றி அமைக்கிறது. ஒரு தாயின் அரவணைப்பே அவரது குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு அரணாக விளைகிறது. தாயே ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியராக விளங்குகிறார். எதிர்காலத்தில் தனது குழந்தை சிறந்த குடிமகனாக விளங்க வேண்டுமானால் அதற்கான ஆயத்த பணிகளை அந்த தாய் என்ன செய்யணும்னா முன்னாடி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே துவங்கி விட வேண்டும். அதுதான் அந்த தாயோட தலையாய கடமையும் கூட. அன்பு, பணிவு, பக்தி, எளிமை, விட்டு கொடுத்தல், பாலினரிடம் நன்மதிப்பு, ஒற்றுமை, எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமை, கல்வியின் சிறப்பு, இந்த மாதிரியான நல்லொழுக்க விதைகளை ஒரு அன்னைதான் என்ன பண்ணணும், குழந்தைகளோட மனதில் விதைக்கணும். இதற்கு அந்த தாய் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அன்புக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தாய் இந்த மாதிரியான நல்ல விதைகளை குழந்தைங்க மனசுல விதைக்க வேண்டும். 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படிங்கிற பழமொழி உணர்த்துவது இதைதான். இந்த மாதிரி ஒழுக்க நெறியை ஊட்டி வளர்க்கும் அன்னையினை தாயை சிறந்த கோவிலும் இல்லை என்று குழந்தைகள் இறுதி வரை நம்பும். அதே மாதிரி அடுத்தது தந்தையை பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையை பொறுத்தவரை தந்தை தான் முதல் கதாநாயகன். அதுக்கப்புறம் தான் அது கூடா நட்பு அந்த மாதிரிலாம் போகும்போது, வெளியில போகும்போது பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது அது எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்குதுங்க. ஆனா மாத்திக்கொள்ளாத வகையில் அந்த தந்தை தான் தன்னை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வளர்க்க வேண்டும். ஏதோ பெற்றோம், உணவு தந்தோம், உடை தந்தோம், ஏதோ ஒரு பள்ளியில சேர்த்தோன்னு ஏனோ தானோன்னு இல்லாம சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்பதை உணர்ந்து தனது குழந்தையின் மீது முழுமையான ஈடுபாடை செலுத்தி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை அந்த குழந்தைகள் உணர செய்ய வேண்டியது தந்தையோட தலையாய கடமை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பொறுப்பற்ற பெற்றோர் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் நாங்க அந்த சென்னை அல்லாத, அதாவது சிட்டி, நகர்ப்புறம் அல்லாத சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுப்பற்ற பெற்றோருங்கிறது அதிகமாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, தான் பெற்ற பிள்ளையின் மனநலனை பாராது தன் சுயநலத்தையே பெரிதென வாழும் பெற்றோர் பலர் உள்ளனர். குழந்தைங்களுக்கு முன்னாடியே மது, புகை இதெல்லாம் பயன்படுத்துறது, சண்டையிட்டுக் கொள்வது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, பெற்றோர் இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறதுனால அந்த குழந்தைகளோட மனநிலையை பாதிப்புக்குள்ளாக்குறார்கள் இந்த பொறுப்பற்ற பெற்றோர்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர்களோட மனமுறிவு. அடுத்தது வளரிளம் தளிரோட ஒத்த குழந்தைகள் அனுபவிக்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த குழந்தைகள் அனுபவிக்க நேரும் போது அவர்கள் மனமும் பாதிக்கப்படுறதுங்கிறது அந்த பெற்றோர் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இருப்பினும் சில சேற்றில் முளைத்த செந்தாமரை என சில குழந்தைகள் அந்த சூழ்நிலையிலையும் நல்ல விதமா உயர்ந்து வர்ற குழந்தைகளையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பெற்றோரை தாண்டி ஆசிரியர்கிட்ட வராங்க. பெற்றோரால் பெறப்பட்ட வித்தானது பள்ளி எனும் நிலத்தில் தூவப்பட்டு பயிராகிறது. அவ்வாறு பயிரிடப்பட்ட மாணவர் பயிரானது மாணவர் என்னும் நற்பயிராவதும் அந்த பயிர் பதறாய் போவதும் ஆசிரியர் கையில தான் இருக்கிறதுங்கிறது உண்மை. குடும்ப சூழல் எவ்வளவுதான் மோசமா இருந்தா கூட ஆசிரியரோட பரிவால் மாணவர் என்ன செய்யறாங்க, பெரு வளர்ச்சி காண்பதும் உண்டு. இது ஆசிரியரோட மகத்தான பொறுப்பாகவும் இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வளர் இளம் பருவத்திலேயே கொண்டுள்ள பெற்றோர். வளர் இளம் பருவம், அதாவது டீனேஜர்ஸ், அவங்க வச்சிட்டு இருக்க குழந்தை பெற்றோர் ஆகட்டும், இல்ல அவர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஆசிரியர்களாகட்டும், சுற்றங்களாகட்டும் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏனென்னா இந்த பருவத்தினரிடம் தான் கூடா நட்பிலும் இன கவர்ச்சியிலும் எளிதில் கவரப்பட்டு சுடும் இலக்கை நாடும் விட்டில் பூச்சி என தன்னிலை இழக்கின்றார்கள் இந்த குழந்தைகள். பெற்றோர் ஆசிரியர் கூறும் அறிவுரைகளை அலட்சியம் செய்தல், பொய்யுரைத்தல் என தனக்குத்தானே புதைக்குழி வெட்டிக் கொள்கின்றார்கள். இவர்களை சுய ஒழுக்கத்துடனும் மனக்கட்டுப்பாட்டுடன் நற்பாதையில் பயணிக்க செய்ய வேண்டிய மாபெரும் பொறுப்பானது மாதா, பிதா, குரு இவர்களே கையில தான் இருக்கிறதுங்கிற நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த வகையில் அன்னையாகவும் ஆசிரியராகவும் வளர் இளம் பருவத்தினரை கையாளும் விதம் குறித்து சில தலைப்பின் கீழ் ஆராய்ந்ததை உங்க செவிகளுக்கு தரலான்னு வர்றேன். இதுல முதல் தலைப்பா ஒழுக்கத்தின் மேன்மையை நம்ம இங்க பார்க்கலாம்.
ஒழுக்கத்தின் மேன்மை. கரையில்லா கல்வி கடலிலே அதிகம் பயணித்த அறிஞர்களும் கூட கரையில்லா கல்வி கடலிலே அதிகம் பயணித்த அறிஞர்களாயினும் அற்புத கருவிகள் பல கண்டறிந்த விஞ்ஞானிகளாயினும் ஒழுக்கத்தின் பாதையில் மாறும்போது இழிச்சொல் அல்லவா அடைய நேரும். நம்மையெல்லாம் காத்தருளும் கடவுளாயினும் போற்றி புகழத்தக்க மன்னனாயினும் வறுமையில் வாடும் வறியனாயினும் ஒழுக்கம் என்பது பொதுவானது அன்றோ, இதை மறுத்தல் நன்றோ என வான்மறை தந்த வள்ளுவன் கூட என்ன சொல்றான், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்று கூறுகிறார். எது ஒழுக்கம் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கோம்னா, எப்ப பார்த்தாலும் யாரை கேட்டாலும் ஒழுக்கமாயிருன்னு சொல்றாங்களே, எது உண்மையில ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் சொல்றதா, பொய் பேசுவது, அதாவது உண்மை பேசுவது ஒழுக்கமா, இல்ல பெற்றோரை பேணுவது ஒழுக்கமா, பழி சொல்லுக்கு நாணுவது ஒழுக்கமா, சினதை அடக்குவதா, புலனை அடக்குவதா, இப்படி எதெல்லாம் சொல்றோமோ இது எல்லாமே ஒழுக்கத்தோட குழந்தைகள் தான். இது எல்லாமே ஒழுக்கத்துலதான் அடங்கும். அதாவது பழிக்கு நாணுவது, உண்மை பேசுவது, பெற்றோரை பேணுவது, சினத்தை அடக்குவது, எல்லாமே புலனடக்கல் எல்லாமே ஒழுக்கத்துக்கு உட்பட்டுதான் வருகிறது. ஒழுக்கம் உயிரினும் மேலாக கருதிய காலம் அந்த காலம். அப்ப கடுஞ்சொல் பேசுவதை கூட கொடுஞ் செயலாக கருதின காலமும் உண்டு. அதனால்தான் அந்த காலத்துல எல்லாருமே ஒழுக்க சீலரா வாழ முடிஞ்சது. ஒழுக்கத்தை கடைபிடிப்பவராலேயே பிறருக்கு அறிவுரையும் சொல்ல முடியும். அதாவது ஒருத்தர் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன சொல்றான், டாக்டர் எனக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு, எல்லாரும் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால அந்த பழக்கத்தை நான் விடணும், எனக்கு அட்வைஸ் எனக்கு அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த டாக்டர் என்ன செய்யறாருன்னா, சரி நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவனும் ஒரு 10 நாள் கழிச்சிட்டு திரும்பவும் சொல்றான், ஐயா எனக்கு அன்னைக்கு 10 நாள் கழிச்சு வர சொன்னீங்களே, இப்போ நான் வந்திருக்கேன், அதனால இப்போ எனக்கு எப்படி இந்த சிகரெட் பழக்கத்தை புகைப்பிடித்தலை எப்படி விடுறது அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். மறுபடியும் போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பவும் வராரு. வந்துட்டு இப்பயாவது சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அப்படியா, இருங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், முதல்ல அப்படிதான் இருக்கும், எடுத்த உடனே எதையும் விட முடியாது, முதல்ல ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் ஒரு 3 நாள், அப்புறம் 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் தானாகவே அது உங்களுக்கு அந்த பழக்கம் போயிடும். முதல்ல ஒரு 10 ஒரு நாளைக்கு 4 ஸ்மோக் 4 புகை பிடிக்கிறீங்கன்னா அதை ஒன்றா குறைச்சிக்கிட்டு நிறுத்திடுங்க. அடப்பாவி, இதை நான் முதல் நாளே வந்தேனே, அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே, இதுக்கு ஏன் இத்தனை நாள் இழுத்தடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இல்லை ஐயா, எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, நான் எனக்கு இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு உனக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியாது, அதனால முதல்ல நான் என்ன மாற்றி இதுலேருந்து நான் மீண்டு வந்தாதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு சுய நம்பிக்கை வரும்போது தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணினேன், என்ன நான் உனக்கு சொல்லும் போதே நான் அதுல இருந்து மீண்டு அதுக்கப்புறம் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்னன்னா, ஒழுக்கத்தை கடைபிடிப்பவராலேயே பிறருக்கு அறிவுரை சொல்ல இயலும். இப்படியாகத்தான் ஆத்திச்செடி முதல் அக்னி சிறகுகள் வரை உருவாக்கி நம்மளை நெறிப்படுத்துகிறது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆத்திச்செடி எழுதினவங்கல இருந்து அக்னி சிறகுகள் எழுதினவங்கள யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். நம் நாட்டின் காப்பியங்களும் கூட வலியுறுத்துவது தனி மனித ஒழுக்கத்தையே. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என அனைத்தும் துறந்த புத்தரும், பிறரின் பாவங்களை தனது தோளில் சிலுவையாய் சுமந்த இயேசுபிரானும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடிய வள்ளலாரும், எளியோரின் ஏழ்மையை கண்டு இறங்கி அரையாடை பூண்ட அண்ணல் காந்தியும், கொடிய நோயுற்றவர்களையும் தன்பால் அரவணைத்து காத்த புனிதர் அன்னை தெரசாவும், கல்வி கடலிலே நீந்தாவிட்டாலும் கல்வி கண் திறந்து பாடுபட்ட எளிமையே உருவான காமராசரும், கல்விசார் துறைகளிலும் கால் பதித்த இன்றைய இளைஞர்கள் மனதிலெல்லாம் தன் தடம் பதித்த அப்துல் கலாம் அவர்களும் இன்றும் நம் மனதில் ஆழ பதிந்திருப்பதற்கான காரணம் அவர் தம் தனி மனித ஒழுக்கமே. கல்வியால் உயர்வு என்பதில் நமக்கு கொஞ்சம் கூட ஐயமில்லை. இருந்தாலும் ஒழுக்கமில்லாத கல்வியால் உயர்வும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கல்வி என்ற பட்டம் பறந்திட ஒழுக்கம் எனும் உறுதியான நூல் வேண்டும் என்பதை நாம் மறத்தல் கூடாது.
ஒருவன் கல்வியில் பின்தங்கினாலும் கூட அவனுக்கு எந்த பாதிப்பும் அவனுக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனால் ஒழுக்கத்துல ஒருத்தன் பின்தங்குவானானில் அது அவனோட குடும்பத்துக்கே அவப்பேரை கொடுக்கும்ங்கிறத நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். மாணவர்களும் அதை புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை என்னும் ஆழ்கடலில் பயணிக்க ஒழுக்கம் என்னும் படகு அவசியம். நாம் செல்லும் இலக்கு கல்வியாக இருந்தால் சிறப்பு. ஒழுக்கக்கேடு என ஒரு சின்ன துளை ஏற்பட்டா கூட அவனுடைய வாழ்க்கை என்ற கடலே என்னவாயிடும், வாழ்க்கை என்ற படகே மூழ்கிவிடும் என்பதை மாணவர்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். அடுத்த தலைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அன்பு. நிரந்தரமில்லா இவ்வுலகில் நாமும் நிலையில்லா செல்வத்திற்காக நிதமும் நில்லாது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடியும் தேடி தேடியும் சேர்த்த பெரும் செல்வங்களை எல்லாம் இரும்பு பெட்டிகளிலும் வங்கிகளிலும் வைத்து காக்கிறோம். நிலைப்பு தன்மை இல்லாத செல்வமானது ஒரு நாள் பதுங்கிய இடத்திலிருந்து எவ்வாறேனும் பறந்தோடி விடுகிறது. அதை தாங்க இயலாது தவித்து போகிறோம். ஏன் இந்த நிலைமை? பொருளின் மீது நமக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகமான பற்று அப்படின்னு பார்த்தோன்னா, பொருள் என்பது ஒரு மாயை. பொருட்செல்வத்தினால் விளையும் மதிப்பும் மரியாதையும் ஒரு மாய தோற்றமே. ஆயினும் அதன் காரணமாக நம்மில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. பொருள் படைத்தவனை போற்றி புகழ்ந்தும் பொருளற்றவனை அற்ப புழு போலவும் எண்ணி நாம பார்க்கிறோம். சமுதாயத்தில் பொருள் உள்ளவர்களை உயர்வாக காட்டிக்கொள்கிறார்கள். அதன் பின்னையே ஓடிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரின் உண்மையான மதிப்பும் மரியாதையும் அவர் தம் நன்னடத்தையிலேயே உள்ளது. நம்மிடையே பொருள் இல்லாத பொழுதும் நம்மை பிறர் மதித்து போற்றும்படியாக நமது செயல்கள் இருந்தாலே போதும். அன்பிற்கு எப்பவுமே ஈடு இணை கிடையாது. அன்பு நிலையானது. பக்தி, பாசம், காதல் என பல்வேறு பெயர்களில் அன்பு வெளிப்பட்டாலும் அது உண்மையில் எதையும் எதிர்பாராமையினால் தோன்றுவதே ஆகும். ஈகை, இரக்கம், தியாகம், மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என பலவும் அன்போட குழந்தைகள். இவை போற்றி பின்பற்றினாலே நம்மளோட வாழ்வும் நல்ல போற்றும்படியாக, பிறர் போற்றும்படியாக இருக்கும் என்பது கொஞ்சம் கூட ஐயமில்லை. அதே மாதிரி இயேசு, புத்தர், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இயேசு, புத்தர், அதுக்கப்புறமா காந்தி, இவங்க எல்லாருமே என்னது, அன்பை ஆயுதமாக கொண்டு வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள். எதிர்கால தேவையை கருதி நிகழ்காலத்திற்காக நாம் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் சேமிப்பு. இதில் சுயநலமும் உண்டு. ஆயினும் நற்பெயர், நல்லொழுக்கம், நன்னம்பிக்கை இவை சேமித்தல் பொருளை சேமித்தலை விட சிறப்பானதாக இருக்கும். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார் எம்புதோல் போர்த்த உடம்பு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க அன்பின் வழி சென்று அவற்றை சேமிப்போம். நம் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பையே போதிப்போம். அடுத்த தலைப்பாக நம்ம எடுத்துக்கொள்வது பணிவு. குழந்தைகளுக்கு பணிவை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இரக்கத்தால் விளைவது கனிவு, வீரத்தால் விளைவது துணிவு, அடக்கத்தால் விளைவது பணிவு, அகந்தையால் விளைவது தலைகுனிவு. ஒருவர் கொண்ட மிகுந்த திறமையின் காரணமாக கர்வம் உண்டாகும். கர்வம் தோன்றினால் மனதில் ஏளனம் எட்டி பார்க்கும். இதனால் எதிர்ப்படுவோரை இழிவுபடுத்தும் நிலைக்கு நாம் ஆட்படுவோம். இந்த நிலையால் நாம் பிறர் தூற்றப்படும் நிலைக்கு தள்ளப்படுவோம். இதனால் பெற்ற திறமையெல்லாம் மதிக்கப்படாமல் போகும். பணிவு என்பது கீழ்ப்படிதல் என பொருளாக கொள்ளலாம். இதுவே அடக்கத்தின் வெளிப்பாடு. ஆணவம் தலை தூக்கும் போது அதனை அடக்கும் தன்மை உடையது பணிவு. பணிவுக்குள் அடங்குபவை நேர்மை, நற்சொல் பேசுதல், பெரியோரை வணங்குதல், மூத்தோரை மதித்தல், எளியோரை பழிக்காதிருத்தல் மற்றும் அவசியமற்ற எதிர்வாதம். இவையெல்லாம் பணிவால் மட்டுமே ஒருவர் பெரும் பேறு அடைய இயலும். பணிவின் பாதை நமக்கு காட்டுவது முன்னேற்றம் மற்றும் நற்பண்பு என்பதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதன்மைப்படுத்துதல்னு பார்த்தா, பணிவு என்பது நற்குணம் ஒருவரிடம் இருக்குமானால் அவரை எல்லோரும் நல்ல மதிப்போடு நடத்துவாங்க. எல்லா நிலைகளும் அவை முன்னிறுத்தப்படுவார்கள். அவர் தம் கருத்து எல்லோராலும் மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் விரும்பாமலே தலைமை பொறுப்பானது தேடி வரும். இதைத்தான் கவிஞர் சொல்றது, நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார் ஒரு பாடல்ல. உயர்ந்த நிலையில் உள்ளோரை அகந்தையை அகத்தில் கொண்டு அலட்சியமாக நடப்பாரானில் உடன் இருப்போர் எதிரில் புகழ்ந்தாலும் மறைவில் அவரை இகழவே செய்வார்கள். பணிவானது சாதி சமயம்
பார்த்தோ அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வினாலோ வருவதல்ல. தன்னை போலவே பிறரை எண்ணும் தன்மையினாலும் அன்பையும் அகிம்சையும் அகத்துள்ளே கொள்வதாலும் பணிவானது இயற்கையாகவே மனிதனிடம் பிறக்கிறது. புகழ் போல பணிவும் போதை தருவது கிடையாது. ஒழுக்கத்தின் உயர்வை உணர்வோரிடம் தானாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும் இயல்புடையதுதான் பணிவு. அதனால ஒழுக்கம் இருக்கும்போது பணிவு தானாகவே நம்மள வந்து சேர்ந்துடும். அதனால வந்து ஆசிரியர்களிடம் காட்டும் பணிவு உன்னை வித்தகனாக்கும். பெற்றோரிடம் காட்டும் பணிவு உன்னை உத்தமனாக்கும் என்பதை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நம் குழந்தைகளுக்கும் வளரிளம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கலாம். அடுத்து வந்து மனித நேயத்தை வந்து அவர்களுக்கு நம்ம போதிக்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கருகும் நிலையில் இருக்கும் சிறு கதிர்களுக்கும் கருணை காட்டினார் வள்ளலார். நம் முன்னோர் அன்பிற்கும் அறத்திற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த காலம் என்று உண்டு. ஆனால் இன்றோ மதம், இனம் என பல்வேறு மாய பேய்களிடம் நாம் நம் நிலையை இழந்து கொண்டிருக்கிறோம். மனிதனால் அறியப்படாததும் மனிதனால் உருவாக்க முடியாததும் ஆண்டவனை நமக்கு அறிமுகம் செய்கிறது. எது? மனித நேயம். அணு முதற்கொண்டு அனைத்தும் ஆண்டவனுள் அடக்கம் என்கிறோம். ஆயினும் அவன் படைப்பில் வானளாவிய மலைகளும் வண்ண வண்ண மலர்களும் வற்றாத நீர்நிலைகளும் வறண்ட பாலைவனங்களும் மழை தரும் மேகங்களும் நிழல் தரும் மரங்களும் பசி போக்கும் கனிகளும் பரவி கிடக்கும் வாயு மண்டலமும் அடர்ந்த காடுகளும் அகன்ற பள்ளத்தாக்குகளும் கொடிய விலங்கினங்களும் நெடிய கடற்பரப்பும் உழைக்கும் ஆறறிவும் பிழைக்க எண்ணற்ற வழிகளும் என இயற்கை வளங்களை வாரி இறைத்ததுடன் மனிதனிடம் நல்லுணர்வையும் நல்லுறவுகளையும் படைத்திருக்கிறார். ஆறறிவு பெற்ற மனிதன் ஆளத் தொடங்கியதும் பல்வேறு மதங்களையும் பற்பல இடங்களையும் பல நூறு மொழிகளையும் படைத்து பிரிவிற்கு வித்திட்டவான் மனிதன். ஆண்டவன் அளித்திட்ட அன்பை ஓரங்கட்டி சாதி சமய வேறுபாடு ஆகிய எண்ணங்களை வந்து தன் குழந்தைகளுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அழியும் செல்வமாகிய பணத்தையும் படைத்து அதை சம்பாதிக்கும் பொருட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். இவனோட இந்த சுயநல போக்கு மனித உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன். மனிதன் வந்து தன் உணர்வுகளுக்காக கட்டுப்பட்டு வாழ்பவன். தன் உறவுகளின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தந்து பிற மனிதர்களிடம் வேற்றுமை பாராட்டுகின்றான். தன்னை சுற்றி வறியவர்கள் பலர் இருந்தாலும் தன் எதிர்கால தேவைக்காக பதுக்குகிறான். மனித நேயமற்ற இந்த செயல் சுயநல போக்கு காரணமாக சொல்லும் வன்முறை செயலும் செய்வதோடு வெறும் பொருள் ஈட்டும் எந்திரமாகவே மனிதன் வந்து மாறிக்கொண்டிருக்கிறான். சரி, அப்படின்னா மனித நேயம் எது? விட்டு கொடுத்து வாழ்வதே மனித நேயம். இதில் பட்டும் படாம செல்வது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவர்க்கு ஈவதும் உடல் இயக்கம் குறைந்தவர்களுக்கு உதவுவதும் மூத்தோரை அரவணைப்பதும் பெற்றோரை பேணி காத்தலும் கல்வி கற்றோரை போற்றுதலும் சுற்றத்தாரை மதித்தலும் துன்பத்தில் வாடும் பிற உயிர்களை நேசித்தலும் கடவுள் ஒருவரே எண்ணி பூசித்தலும் மனித நேயமிக்க செயலாக நாம் கொள்ளலாம். அடுத்தது மனித நேயம் அடுத்தது பெரியோரை துணைக்கோடல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம எப்படி வளரிளம் பருவத்தை அறிவுரை கூறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவிற் சிறந்தவர் ஆயினும் அதீத ஆற்றல் கொண்டவர் ஆயினும் வழிநடத்தி செல்ல அனுபவம் பெற்ற மூத்தோர் உடன் இல்லையேல் எவரும் எளிதில் கெட்டழிவர் அல்லது பிறர் பழித்துரைக்கும் படியான இழிநிலைக்கு தள்ளப்படுவர். எனவே அறிவினாலும் அனுபவத்தினாலும் உயர்ந்த மூத்தோர் உடனிருத்தல் ஒருவருக்கு அவசியமாகிறது. அதாவது பெரியோர் துணை கோடலுங்கிறது என்ன? நம்ம தாத்தா பாட்டி இந்த மாதிரியான வயதில் மூத்தவர்களை வந்து நம்ம கூட வச்சுக்கிறது, முதியோர் இல்லத்துல தள்ளுறது இல்லை. அந்த மாதிரியும் கொள்ளலாம். இல்லை அவங்க சொல் பேச்சு கேட்கறது. அவங்க சொல் பேச்சை கேட்டாலே இப்படிதான் வந்து என்ன செய்ய, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது வந்து என்ன செய்ய, ஒரு ராஜா வந்து என்ன செஞ்சாரா, தன்னுடைய நாட்டில் வந்து மக்கள் தொகை அதிகமானதுனால முதியோர்கள் எல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து கொன்னுடணும் அப்படின்னு வந்து கட்டளை பிறப்பிக்கிறாரு.
உடனே என்ன செய்கிறாங்க எல்லாரும் வந்து, இது வந்து கதை தான் இது. எல்லாரும் வந்து அவங்கவுங்க 60 வயசுக்கு மேலே இருக்க தன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் வந்து வயதானவர்களெல்லாம் வந்து சாகடிச்சிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அப்பா மேலே தன்னோட அப்பா மேலே இருக்க பாசத்தினால அவர் வந்து ஒரு கூடைக்குள்ளே போட்டு ஒளிச்சு வச்சு ஒரு குடோனுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்காரு, ஒரு மறைவிடத்தில் ஒளிச்சிருக்காரு. அந்த நாடு வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த நாட்டில் வந்து வறுமை தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. வறுமையினால எங்கேயும் தண்ணி பஞ்சம், என்ன பண்றதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது எங்கெங்கேயோ வந்து கிணறு தோண்டி பார்க்குறாங்க, தண்ணி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல இது அனௌன்ஸ், அதாவது ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அரசர் வந்து, தண்ணி வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1000 பொன் கொடுக்குறோன்னு ஏதோ ஒரு பரிசு அறிவிக்கிறார். அப்போ வந்து இவன் வந்து இந்த பெற்றோரை ஒழிச்சு வச்சிருந்தான் இல்லையா வயசானவங்கள, அவர் வந்து அவர் வந்து அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த இடத்துல ஊற்று இருக்கு, இந்த இடத்துல தோண்டினீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற வந்து ரகசியத்தை சொல்றான். அப்போ எல்லாரும் அந்த இடத்த தோண்டும் போது அங்கே தண்ணி கிடைக்குது. எப்படி உனக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப தயங்கி நீங்கள் வந்து என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே அரசரும் ஏற்றுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட அப்பாவை நான் ஒழிச்சு வச்சிருக்கிறதாவும், அவர் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ஊற்றி இருக்கிறதுங்கிற கண்டுபிடிக்கிற செயல், அந்த ஒரு ரகசியத்தை வந்து அவர் வச்சிருக்கிறதாவும் சொல்லி அவர் மூலமாக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கதை உணர்த்துவது அப்படி என்னன்னா அனுபவம். பெரியோர்கள் வந்து தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக நம்மளை வந்து பக்குவப்படுத்துவாங்க. அதனால வந்து பெரியோர்களை வந்து எப்பவுமே வந்து நம்ம துணைக்கு வச்சுக்கிறது நல்லதுங்கிற கருத்தை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். வான்புகழ் கொண்ட வள்ளுவனும் தம்மினும் அறிவில் மேம்பட்ட பெற்றோரை சுற்றமாக கொண்டு அவர் வழியில் நடத்தல் ஒருவருக்குரிய வலிமைகள் எல்லாவற்றிற்கும் சிறந்த வலிமையாக பொருள்படும் விதமாக தம்மின் பெரியார் தாமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, நம்ம தன்னை விட அறிவில் சிறந்த பெரியோர்களை நமக்கு சுற்றமாக அவர் சொல்றதை கேட்டு அவரை வச்சுக்கணும் அப்படிங்கிற பொருள்படுமாறு இந்த குறள் அமைந்திருக்கு. அதாவது புதிதாக ஒரு உயிர் பிறந்து ஏறுமுகமாக படிப்படியாக வளர்ந்து பலவும் கற்று வாழ்வில் இன்ப துன்பங்களில் தயவு செய்து இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய அந்த ஒளிப்பானை வந்து இயக்க வேண்டாம். அது அமர்வாளனுடைய உரைக்கு இடையூறு விளைவிக்கும். கொஞ்சம் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தா நல்லா இருக்கும். நீங்க தொடரலாமா? நன்றி. புதிதாக ஒரு உயிர் பிறந்து ஏறுமுகமாக படிப்படியாக வளர்ந்து பலவும் கற்று வாழ்வின் இன்பத் துன்பங்களில் உழன்று தனக்கென சந்ததிகளை உருவாக்கி அவற்றை வளர்த்து ஆளாக்கி ஒரு வயதிற்கு பிறகு இறங்கு முகமாக மீண்டும் குழந்தை நிலையை அடைந்து இறுதியில் இருந்த உடல் விட்டு இறந்து போவதே மனித வாழ்க்கை. இதில் இளமையும் முதுமையும் கட்டாயமாகிறது என்றாலும் இளமையின் இனிதுடன் ஏற்றுக்கொள்ளும் நாம் முதுமையை கண்டு ஏன் முகம் சுளிக்கிறோம் என்பது தெரியவில்லை. முதுமையானது அனுபவம். அவ்வனுபவம் தருவது அறிவின் முதிர்ச்சியால் விளைவது பக்குவம். பக்குவம் அடைந்த மனம் வெளிப்படுத்துவது பொறுமை விட்டு கொடுத்து வாழும் இயல்புடையது. ஆகவே முதுமை அருவருக்கத்தக்க செயல் அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சிறு வயதில் தாத்தா பாட்டி என அன்புடன் அழைத்தவர் 10 பருவம் அடைந்ததும் பெருசு, கிழவன், கிழவி என கேலி பேசுகிறார்கள். அவர் தம் அறிவுரைகளை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதனால் எரிச்சலும் அடைகிறார்கள். இதை இன்றைய முதியோர் இறந்த காலத்து இளைஞர்கள் என்பதையும் நிகழ்காலத்து இளைஞர்கள் எதிர்காலத்து முதியோர் என்பதையும் இளைஞர்கள் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். தான் பெற்ற பிள்ளைகளின் எதிரே தன்னை பெற்றோரை மதித்து போற்றினால்தான் பிற்காலத்தில் தானும் மதிக்கப்படுவோம் என்பதை பெரும்பாலும் பெற்றோர்களே மறந்து விடுகிறார்கள். பெற்றோரை அவமதித்து நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் சுவற்றில் அடித்த பந்தென திரும்ப வரும் என்பதை முதலில் பெற்றோர்கள் உணர வேண்டும். நாம் நம் குழந்தைகளை எவ்வாறெல்லாம் பேணி வளர்க்கின்றோமோ அதுபோலத்தானே நம் பெற்றோரும் நம்மை பேணி வளர்த்திருப்பார் என்பதை பெற்றோர்கள் முதலில் உணர்தல் அவசியம். மேலும் நோய்வாய்ப்பட்ட பெற்றோரை தனிமைப்படுத்துவது, முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது போன்ற செயல்கள் இரக்கமற்றவை.
பாவத்தின் பெரும் பாவம் இத்தகைய செயல். இத்தகைய செயல் செய்வோர் எதிர்காலத்தில் இதே நிலைக்கு தள்ளப்படுவர் என்பது உறுதி. இது சம்பந்தப்பட்ட கதைகளும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பானை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, வயசானவங்களுக்கு அதில் தான் அவங்க தாத்தா அவங்களுக்கு அதில் சாப்பாடு போடுவாங்க. அடுத்து வந்து இந்த ஒரு சின்ன பையன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவான், அப்பா இதை பத்திரமா உடைக்காம வை தாத்தா, எங்க அப்பாவுக்கும் இதுல தான் போடணும் அப்படின்னு அவன் சொல்றதா ஒரு கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால எதிர்காலத்தில் இதே நிலைக்கு நாமும் தள்ளப்படுவோம் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து அதை வந்து தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களை மதிங்க அப்படிங்கிறது. அடுத்தது இளமையை இழந்து உடல் தளர்ந்து இறுதியை எதிர்நோக்கி காத்திருக்கும் முதியோர்களின் எதிர்பார்ப்பு ஒன்றுதான். அது யாதெனில் தான் ஈன்ற புதல்வர்களின் ஆதரவான அன்பான அரவணைப்பு மட்டுமே. எனவே நமக்கு உயிரும் உருவமும் கொடுத்தது மட்டுமின்றி ஓடி ஓடி சேர்த்த உடைமைகள் அனைத்தும் கொடுத்து நமக்காக தன்னையே தியாகம் செய்து தற்போது வலுவிழந்து நிற்கும் முதியோர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை பராமரித்தல் நம் கடமையாகும். இதை நம்ம வந்து நம் குழந்தைகளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். இதுவும் வந்து நம்மளுடைய பெற்றோர்களை பேணுதல் என்பதும் நம்மளுடைய தலையாய கடன் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் பெற்றோர் வழி குழந்தைகளையும் நம்ம உணர செய்தல் அவசியம். அடுத்தது வந்து இது வந்து மிகவும் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிறத நம்ம வளரிளம் பருவத்திற்கு புரிய வைக்கிறது. ஏன்னா இதுல வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு நிலை. அவங்க ஆடியின் உடைந்த துண்டும், ஆடினா கண்ணாடி, ஆடியின் உடைந்த துண்டும் ஆதவனின் ஒளிப்பட்டு மின்னியே கிடக்கும். உடன் அறியா மனிதனின் மனமோ மயங்கி அறியாமையால் அதை பொன்னெனவே நினைக்கும். ஆடியின் உடைந்த துண்டும் ஆதவனின் ஒளிப்பட்டு மின்னியே கிடக்கும். உடன் அறியா மனிதனின் மனமோ மயங்கி அறியாமையால் அதை பொன்னெனவே நினைக்கும். நெருப்பின் சுடர் ஒளிர்வதைக் கண்டு நிலை மறந்த பூச்சியினம் தேனெனவே எண்ணும். தீயை தேடியே விரைந்து செல்ல அதை தீயும் அதனை அரவணைத்து உண்ணும். இதுதான் இன்றைய பெரும்பாலான இளைஞர்களின் நிலை. தனது ஆற்றல் அறியாது தனக்குரிய உண்மை அடையாளத்தை அறியாமையிடம் அடகு வைத்து இனக்கவர்ச்சி வழி விரும்புகிறார்கள். இனக்கவர்ச்சி வழி செல்ல விரும்புகிறார்கள். விளக்கொளியினை நாடி சென்று உயிர்விடும் விட்டில் பூச்சியினைப் போல பல வகையான கவர்ச்சிக்கு எளிதில் அடிமையாகி அதன் பின் அல்லல் படுகிறார்கள். பெற்றோர், அதாவது வளரிளம் பருவம் கொண்ட பெற்றோர்களோட பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த கூடா நட்பும் இனக்கவர்ச்சியும். இனக்கவர்ச்சியை பார்க்கும்போது ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்றின் வழியாக கவர்ச்சியாவது மனதை பற்றி கொள்வது கவர்ச்சி நிலையாகும். ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்றின் வழியாக கவர்ச்சியாவது மனதை பற்றி கொள்வது கவர்ச்சி நிலையாகும். இதனால் மனம் அதிகளவு பாதித்து நமது இயல்பு நிலை மாறும் பொழுது விரும்பத்தகாத விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒளிரும் கண்கவர் விளம்பரங்கள் மற்றும் திரையில் நிழலாடும் நடிகர்களின் ஆடை அலங்கார செயற்கை அழகும் கண்களை பாதிக்கும் கவர்ச்சி. அதாவது ஐம்புலன்களில் முதல்ல கண்ணை பாதிக்கிறது. அதாவது விளம்பரங்களில் நிழலாடும் அந்த நடிகர்கள் போட்டுக்கிற அந்த ஆடை, அந்த கவர்ச்சி. இப்ப பாருங்க, ஒருத்த காதுல பின்னு போட்டுட்டு ஒருத்த நடிகர் ஆடினா உடனே நம்ம அதே மாதிரி போட்டுக்கிறோம். கையில ஒயரை சுத்திக்கிறாங்க, உடனே நம்ம வளரிளம் பருவ மாணவர்கள்லாம் கையில வந்து ஒரு ஒயர் மாதிரி நூல் மாதிரி சுத்திக்கிறாங்க. இதுல என்ன அழகு! அதே மாதிரி கர்ச்சிஃப், கைக்குட்டை, அதை வந்து பாக்கெட்ல கொஞ்சம் சொருகியிருப்பாங்க, பாதி முக்காபாக வெளியில் தொங்கும். இதுல ஒரு அழகு அவன் பண்றான், அதே மாதிரி பார்த்து பண்றது, கண் பார்த்து அதை வந்து கவர்ச்சியா நினைத்து அது செய்யறது. அதே மாதிரி தீய செயல்களை செய்ய தூண்டி தனது செயல்களை நிறைவேற்றி கொள்ள பொய்களை அள்ளி வீசும் பொய்யர்களின் தேன் தடவிய சொற்கள் செவி வழி பாதிக்கும் கவர்ச்சி. இது என்னன்னா, அவங்க பேசுறது இதுல வந்து அந்த செவி வழியிலே வந்து விழும்போது அதுல வந்து ஆட்பட்டு அவங்க சொல்ற மாதிரி டைலாக்கை கேட்டு அதே மாதிரி சொல்லுதல், இதெல்லாம் வந்து செவி வழி பாதிக்கக்கூடிய கவர்ச்சி. அடுத்தது, மனநிலை தரும் போதைப் பொருட்கள் மற்றும் உடலுக்கு உவாத வாசனை மிகுந்த உணவுப் பொருட்கள் நாசியின் மூலம் நாசம் விளைவிக்கும் கவர்ச்சி.
இது வந்து என்னது, போதைப் பொருட்கள். உங்களுக்கு தெரியும், அதை மூக்கு வழியா வந்து அதை ஸ்மெல் பண்ணி, அதாவது சுவாசிச்சு போதைகளை ஏற்றுக்கொள்வது. இதெல்லாம் வந்து அந்த உணவுப் பொருள் கூட, அந்த தெரு வீதிகளில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களின் வாசத்தை பிடிச்சி அதில் வந்து நிலை இழந்து அதை உண்டு தனக்குத்தானே வந்து ஊறு விளைவித்துக் கொள்வது. இது வந்து நாசி மூலம் ஏற்படுத்தக்கூடிய கவர்ச்சி. அடுத்தது, யாகாவராயினும் நாகாக்க என்பதற்கிணங்க நாவினை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கும் வாயானது தனது வரம்பு மீறும் போது வாழ்வே தடமாறும் வாய்ப்புள்ளது. இதுவே வாயின் வழியாக தீமை விளைவிக்கும் கவர்ச்சி. இது உங்களுக்கே புரியும். சுவைக்கு அடிமையாகிறது, பேச்சுக்கு அடிமை. யாகாவராயினும் நாக்காக்க. நாக்காக்கன்னா 2 வகையில ஒன்று இருக்கு. பேச்சும் ஒன்று, உள்ளுக்குள் செல்லக்கூடிய உணவுப் பொருட்களையும் காக்கிறது, அப்படியும் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி. அடுத்தது, நிலையில்லா மெய்யாகிய இவ்வுடலை அழகுபடுத்திக் கொள்ளவும் பிறர் ஒப்பிடும் போதும் பிறரோடு ஒப்பிட்டு கொள்ளவும் முனைகிறோம். இது வந்து மெய் விரும்பும் கவர்ச்சி. அதாவது உடம்புக்கு அவன் என்ன ட்ரெஸ் போடுறானோ, ஊடகம் என்ன ட்ரெஸ் போடுதோ, இல்லை அந்த மாதிரி நமக்கு பார்த்து பார்த்து நம்ம உடல் அழியக்கூடிய உடலை நம்ம வந்து கவர்ச்சியா வந்து வச்சுக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம். இது வந்து ஒரு வகையான கவர்ச்சி. இந்த மாதிரியான 5 புலன்களையும் பாதிக்கக்கூடிய கவர்ச்சிகளை நம் உள்ளுரையும் மனோதிடத்தால் அடக்கியாள முடியும். இதுவே இளைஞர்களுக்கு தேவையும் ஆகும். சிரித்து பேசி வஞ்சகம் செய்பவர் நம்மை நாளும் சூழ்ந்திருப்பர் என்பதை நம் அறிவால் உணர வேண்டும். இதையே வள்ளுவர் முகத்தின் இனிய நகா அகத்தினா வஞ்சரை அஞ்சப்படும் என்று கூடா நட்பின் வலியுறுத்துகிறார். மேலும் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் வேண்டும் என்ற புலனடக்கத்தின் இன்றியமையாமையும் உணர்த்துகிறார். சிற்றின்பங்களில் மனதை செலுத்தி தன் நிலை பாழ்பட்டு போன பின் அரற்றுவது அறியாமை. தற்போது இனிமையாக தெரியும் எந்த செயலும் அழிவிற்கே வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் பெற்றோரையும் பள்ளியில் ஆசிரியர்களையும் ஏமாற்றிவிட்டதாக கருதும் மாணவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் பிற்காலத்தில் அவர்களின் வாழ்க்கை சிதைவிற்கே காரணமாக அமைகிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, சிந்தை தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்று கவியரசர் வந்து இந்த கவர்ச்சியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வாழ்வின் யதார்த்தத்தை பொன்னை போல மின்னி கொண்டிருக்கும் வீண் பகட்டையும் செயல்களில் மனதை செலுத்தாது உண்மை பொன்னென உலரும் ஒழுக்கமும் கல்வியும் தான் நம்ம வந்து முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்ம வளரிலும் மாணவர்களுக்கு உணர்த்துதல் அவசியம். அடுத்த தலைப்பு, எடுத்தறிவோம் எதிர்மறை எண்ணங்களை. அதாவது என்னன்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல, தாழ்வு மனப்பான்மை, அது வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட நிறைய இருக்கு. இங்கிலீஷ் பேச தெரியலனாலும் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதுக்கப்புறம் குள்ளமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், குண்டாக இருக்கும், உள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய தாழ்வு மனப்பான்மைகளை வந்து மனசில் வரும்போது அது வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு வந்து தடையா அமையுது. அதனால முதல்ல வந்து குழந்தைகள் கிட்ட இருக்க தாழ்வு மனப்பான்மையை வந்து நம்ம கலைந்தெறியக்கூடிய பெரும் பங்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கு. அந்த வகைகளை எண்ணங்கள் ஊறும் கிண்ணமே நம் மனம். அவரவர் வாழும் சூழலுக்கேற்ப குறுகியும் பரந்தும் விரிந்தும் இருக்கும். எண்ண ஓட்டங்கள் எத்தனையோ இருப்பினும் பொதுவாக நம்மிடையே 2 வகை எண்ணங்கள் தோன்றும். அவை நேர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்களை பார்க்கும்போது, இவ்வுலகம் எனக்கானது, இதில் எனக்கும் உரிமை உள்ளது, என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பதாகவே உள்ளத்தில் தோன்றுமே. ஆனால் அது நேர்மறை எண்ணம். இவ்வகை எண்ணம் நம்மை ஊரோடு ஒத்து வாழ செய்திடும். எந்த துன்பத்தையும் எதிர்கொண்டு தாங்கிடும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்தும். தோல்வி நேரிடும் போது துவளாது நம்மை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய தூண்டும். இதுவே இறுதியில் வெற்றியும் பெற்றிட வழிகோலும். நல்ல எண்ணங்களை நம்ம வளர்க்கணும். இதனாலதான் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கணும்னு சொல்றது. அடுத்தது எதிர்மறை எண்ணங்கள் சொல்லும்போது, என்னால் இயலாது, நான் மிகவும் பலவீனமானவன், நான் பிறரால் வெறுக்கப்படுகிறேன், எனக்கு எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது, ஒரு குழந்தையோ இல்லை நம்மளோ நினைக்கும் போது, இதை வந்து நம்ம எதிர்மறை எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்.
இவ்வகையான எண்ணம் தாழ்வு மனப்பான்மைக்கு வழிகோலும், சமூக விரோத செயல்களை செய்யவும் தூண்டும். யாராவது ஆதரவா யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி சாஞ்சிரும் இது. அதனால எதிர்மறை எண்ணங்கள் கூடாதுங்கிறத நம்ம வற்புறுத்தி சொல்லணும் குழந்தைகளுக்கு. நற்செயல்கள் எல்லையை தாண்டும். இவ்வகையான எதிர்மறை எண்ணங்கள் நம்மை தனிமைப்படுத்துவதோடு உறவுகளுடன் நல்லிணக்கத்தை நசுக்கிவிடும். மேலும் பிறரை குறை கூறுவதோடு பிறரிடம் சுய பச்சதாபம் தேடும். யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை நமக்கு சாதகமா பேச மாட்டாங்களா அப்படின்னு தனக்கு சாதகமாக பேசுவோரையே நாடும். எதிர்மறை எண்ணங்கள் உடையவரை கோழைகள் என்றும் கூறுவதுண்டு. தோல்விகளை தாங்கும் திறனற்றவர்கள் என்பதனால் தன் உயிரையும் திறக்கும் இயல்பினராக சிலர் இருப்பார்கள். மேற்கண்ட இருவகை எண்ணங்கள் நம்மளே எல்லார்கிட்டையும் இருக்கும். அது வெளிப்படுத்தும் சதவீதத்தை பொறுத்துதான் நம்மளோட வெற்றியின் பாதையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது கூட்டு குடும்பங்கள் நிறைந்திருக்கும் அக்கால சுற்றங்கள் கூட்டு குடும்பங்கள் அக்காலத்துல நிறைய இருந்ததுனால சுற்றங்கள் எப்பவுமே நமக்கு சூழ்ந்து இருக்கும். நமது குற்றங்கள் அவங்க நமது குற்றங்களை வழிகாட்டி சுட்டி நடப்பாங்க. நம்ம குற்றங்கள் ஏதாவது செஞ்சா கூட அதை சுட்டி காமிப்பாங்க. ஆனா நமது உள்ளங்கள் உணர்வுகளுக்கு வடிகால் கிடைத்துவிடும். அது அவங்க அப்படி செய்யறதுனால நமக்கு ஒரு வடிகால் மாதிரி அமைஞ்சிரும். ஆனா கூட்டு குடும்பங்கள் அழிந்து வரும் இந்த காலகட்டத்துல மாணவர்கள் தனிமைப்பட்டு வருகின்றார்கள். இதன் விளைவாக தனது எண்ண ஓட்டங்களை பரிமாறிக்கொள்ள இயலாமல் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தன் இன்னுயிரையும் சில சமயங்களில் இழந்து விடுகிறார்கள். உதாரணமா இந்த பரீட்சையில தோத்து போற மாணவர்கள் என்ன செய்யறாங்க, இறந்து போறதை நாங்க நிறைய பாக்குறோம் இல்லையா? அது இந்த எதிர்மறை எண்ணங்களால வருது. ஆசிரியர்களும் தான் வாழ்க்கை என்பது இல்லைங்கிறத நம்ம புரிய வைக்கணும். தீய செயல் என்னும் புதைக்குள் புதைந்து முகவரியற்று போய்விடுகின்றனர் எதிர்மறை எண்ணம் கொண்ட மாணவர்கள். ஆச்சரியக்குறியாய் இருக்க வேண்டியவர்கள் விரைவில் தன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறார்கள். எனவே எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது. எதிர்காலம் என் கையில், நான் சாதிக்க பிறந்தவன் என்று புத்துணர்ச்சியான எண்ணங்களை மாணவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டும். அடுத்தது எது நாகரிகம் அப்படிங்கறத மாணவர்களுக்கு நாம சொல்லணும். அதாவது நாகரிகங்கிற பேர்ல அதாவது சில பேர் ஆண்களுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடை நாகரிகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எது உண்மையான நாகரிகம்ங்கிறது புரிதலை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மனித இனமானது வளர்ச்சி அடைய காரணமாக அமைவது நாகரிகம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாகரிகம் இல்லைன்னா இன்னுமே நம்ம குகைகள்லையும் பாறை இடுக்குகளையும் மரங்களையும் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நாகரிகங்கிறது தேவை. ஆனா அது எப்படிப்பட்டது அந்த நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு போதிக்கும் போது மனித இனமானது வளர்ச்சி அடைய காரணமாக அமைவது நாகரிகம். முதலில் நாகரிகம் ஆற்றங்கரைகளின் ஓரங்களிலேயே துவக்கப்பட்டது. உதாரணமாக சிந்து ஆற்றங்கரையில் சிந்து சமவெளி, நெயில் நதி ஆற்றங்கரை, எகிப்து நாகரிகம், மஞ்சள் ஆற்றின் கரையில் சீன நாகரிகம் தோன்றியது. இது எல்லாருமே வரலாற்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கற்காலத்தில் வேட்டையாட கற்கருவிகள் முதற்கொண்டு தற்கால நவீன இந்திர மனிதன் வரை படிப்படியாக மனித நாகரிகம் அபார வளர்ச்சி அடைந்தது நாம் அனைவரும் அறிந்துதான். இத்தகைய நாகரிக வளர்ச்சியே மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி மனித இனத்தை உயர் இனமாக காட்டுகிறது. இதன் வாயிலாகவே மனிதன் ஏனைய உயிர்களை அடக்கி ஆளுகின்றான். ஆனால் மனிதனுக்கு நாகரிகம் தெரியலன்னா அவனும் ஒரு விலங்குதான், காட்டு விலங்குதான். நாகரிகம் தெரிஞ்சதுனாலதான் அவன் வித்தியாசப்படுறான். மற்ற விலங்குகள் இருந்து அவன் வித்தியாசப்பட்டு நிற்கிறான். அந்த வகையில தற்போது நாகரிகம் அதன் தடம் மாறி அடிப்படை தேவையை தாண்டி விரும்பத்தகாத செயலுக்கு நம்மை இட்டு செல்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சரி, அப்படின்னா நாகரிகம் தான் என்ன? உண்மையில் குகைகளில் இருந்து நம்மை வானளாவிய கட்டிடங்களில் வாழ வைப்பது நாகரிகம். கடின வேலைகளை இலகுவாக்கி எந்திரங்களை பயன்படுத்துவது நாகரிகம். கல்வியிலே பல புதுமைகளை படைத்து நம்மை அறிவில் சிறந்தவனாக மாற்றுவது நாகரிகம். இன்றைய காலகட்டத்தில் நாகரிகம் என்ற சொல்லின் பொருளே மாறிவிட்டது.
அது எப்படின்னா, நமது இந்திய நாகரிகம் உயர் பண்பாடும் அழகிய கலாச்சாரமும் கூட்டு குடும்ப வாழ்க்கையும் அந்நிய நாட்டினரையே வியந்து போக வைத்தது ஒரு காலத்துல. இதன் இன்றைய நிலை மாறி போய் வெப்பமண்டல நாட்டில் ஒவ்வாத இறுகிய ஆடையும் உடலுக்கு சேராத உணவும் அவசியமற்ற ஆடம்பர வாழ்வும் அதில் நமது கலாச்சாரத்துக்கு சற்றும் பொருந்தாத செயலும் ஒற்றுமை குலையும் குடும்ப அமைப்பையே உயர் நாகரிகம் என்று நம்ம கருத தொடங்கிட்டோம். இது தவிர நமது இளைஞர் சமூகம் நாகரிகம் என்ற பெயரில் தன் தோற்றத்தை தானே அசிங்கப்படுத்திக் கொள்வதோடு கொச்சை பேச்சும் அருவருக்கத்தக்க உடை அலங்காரமும் அலட்சிய போக்கும் என தன்னைத்தானே சீரழித்துக் கொள்கிறார்கள். இது மட்டுமின்றி இன்றைய இளம் பெண்கள் நாகரிகம் என்ற பெயர் ஆணுக்கு பெண் சரிநிகர் என்ற பாரதியின் சொல்லை அவமதிக்கும் பொருட்டு ஆடை அலங்காரமும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயலும் பெரியோரை மதியாத குணமும் என அழிவு பாதைக்கு அவர்களே வழிவகுத்துக் கொள்கின்றனர். உண்மையில் ஆணுக்கு பெண் சரிநிகர் என்பது கல்வி கற்பதிலும் வேலை வாய்ப்புகளும் அறிவுசார் திறமைகளை கொள்வதுமே அன்றி வேறு இல்லை என்பதை இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் உணர வேண்டும். பேசுவதில் இல்லை நாகரிகம், பேச்சின் கருத்தில் உள்ளது. உடையின் தரத்தில் இல்லை நாகரிகம், உடுத்தும் முறையில் உள்ளது. பார்க்கும் பார்வையில் இல்லை நாகரிகம், பார்வையின் பொருளில் உள்ளது. வாழும் இடத்தில் இல்லை நாகரிகம், வாழ்ந்து காட்டும் விதத்தில் உள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும். எளிமையான உடையும் தெளிவான பேச்சும் கனிவான பார்வையும் யாரையும் குறை கூறாத குணமும் சிறிதும் மாறாத நேர்மையும் உடையவரையே அனைவரும் விரும்புவர். மாறாக பகட்டு உடையும் சகட்டு பேச்சும் திகட்டும் பணமும் உடையவரை எதிரில் புகழ்ந்தாலும் மறைவில் இதழ் அவர்களை இகழவே செய்யும் என்பதை உணர்தல் வேண்டும். அறிவியல் தந்தது பயன் தரும் நாகரிகம், அறியாமை தருவது பகட்டு நாகரிகம் என்பதை நம் மாணவர் மனதில் புரிய வைத்திட வேண்டும். அடுத்த தலைப்பாக, இறுதி தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வது புகழோடு தோன்றுக. இப்புவிதனில் பிறக்கும் எவ்வுயிர்க்கும் உண்டு வளர்ந்து இனப்பெருக்கம் செய்வது என்பது பிறப்பின் நோக்கமாக அமைகிறது. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரும் உண்பது, வளருவது, இனப்பெருக்கம் செய்வது, இதுதான் அதோட பிறப்பின் நோக்கமாக அமைகிறது. ஆனா மனிதனை தவிர எல்லா உயிர்களும் தான் இப்படி இருக்கு. ஆனா மனிதன் அப்படி கிடையாது. மனித வாழ்வானது பகுத்தறிவு எனும் ஆறாவது அறிவு பெற்ற அற்புதத்தின் காரணமாக தன் வாழ்வின் படிப்படியாக முன்னேற்ற பாதையில் செலுத்திய வண்ணமே உள்ளது. அதனால்தான் ஏதும் அறியாத ஆதி மனிதனாய் இருந்தவன் இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறான். நாம் சாதிக்க பிறந்தோம். இவ்வறிய மானிட பிறவியில் நாமும் பிறந்தோம் என்பதே நாம் பெற்ற பெரும் பேறு. ஏதோ பிறந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் வாழும் போதே நாம் சாதிக்க பிறந்தோம் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும். நாம் இருக்கும் இடத்தில் நம்மை எவரும் எளிதில் அறியும் வண்ணம் அல்லது பிறர் நம்மை போற்றும்படி நமது செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும். இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்றார். சரி, புகழை எவ்வாறு பெறுவது என்று சிந்தித்தால், நாம் நமது கடமையை சரிவர செய்தால், அதிலும் முழு ஈடுபாட்டுடன் செய்தால் புகலிடம் தேடி வரும் என்பதை நாம் உணரலாம். நமது கடமையை சிறப்புற செய்ய நமக்கு உறுதுணையாக இருப்பது நேர்மையும் விடாமுயற்சியும் ஆகும். இடையே சில வேளைகளில் தோல்வி கூட வரலாம். அதனால துவண்டு விடக்கூடாது. விதியின் மீது பழி போட்டு வீணாய் பதுங்கிக் கொள்ளவும் கூடாது. அதிலும் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. வெளிப்புற தோற்றத்திற்கு அதீத முக்கியத்துவம் அவசியமில்லை. ஏனெனில் அவை காலப்போக்கில் வெளிப்புற தோற்றத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது. ஏன்னா அது காலப்போக்கில் அழியக்கூடியது. வெண்ணிற நுரையும் ஓயாத அலையும் கொண்ட அழகிய கடலில் இருக்கும் நீர் நம் தாகம் தணிப்பதில்லை. பாசி படர்ந்த கலங்கிய குட்டையே ஆயினும் அதிலுள்ள நன்னீரே பருக ஏற்றதென்றோ. அழுகிய கசங்கிய நிலையில் இருந்தாலும் பணத்தின் மதிப்பை மட்டுமே நாம் பார்ப்போம் அல்லவா? பலராலும் மிதிப்பட்ட கருங்கல் தெய்வ வடிவம் பெறும்போது அதற்கு கிடைக்கும் மதிப்பே தனி அல்லவா? எனவே நாம் தோன்றி வாழும் விதமோ அல்லது நாம் வாழும்போது எவ்விதம் வாழ்கிறோம் என்பது அவசியமாகும். எனவே பிறர் தாகம் தணிக்கும் நன்னீராக நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கை பிறருக்கு
பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு பெற்றோரது அரவணைப்பு, ஆசி, ஆசான் காட்டும் வழிகாட்டுதல் அவசியமாகிறது. செயலில் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவன் அருளும் நமக்கு கிடைக்க பெறும். எனவே மாணவர்களோட அறிவுத்திறன் வெளிப்பட்டு அவரோட புகழ் வெளிப்படுறதுக்கு பெற்றோர்களாக நாமளும், அதாவது ஆசிரியர்களும் கண்டிப்பாக உதவ வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நாம் கூறிக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த தலைப்புகள் எல்லாமே நம்ம வளரிளம் பருவத்தினர் அப்படி மட்டும் இல்லை, பொதுவாகவே இதுல நிறைய விஷயங்கள் நமக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. அந்த டீனேஜர்ஸ், அதை தாண்டி வளரிளம் பருவம், அதை தாண்டியவர்களும் கூட அவங்களும் மட்டும் முதிர்ச்சி அடையிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களும் சில முதிராத மனநிலையோட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்ப சொன்ன கருத்துக்கெல்லாம் பொருந்தும்னு நினைக்கிறேன். எனவே வளரிளம் பருவம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதுல நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை தக்க தருணத்துல நம்ம கொடுக்கும்போது அவர்களை இந்த புறக்காரணிகள், அதாவது இந்த மாதிரி கூட நட்பு, இனக்கவர்ச்சி, போதை, இந்த மாதிரியான அவரை பாதிக்கக்கூடிய புற காரணிகளிலிருந்து நம்ம அவர்களை காத்து மீட்டெடுக்க முடியுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையா நம்ம கொள்வோம். இதுகாரம் என்னுடைய உரையை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சான்றோர்களுக்கும் மிகவும் நன்றி. என் பணிவான வணக்கமும் கூட. எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழாழ்விழி இயக்குனர் பாலா அவர்களுக்கும் உறுப்பினர் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பொதுவாக இந்த வளரிளம் பருவம் சார்ந்த நிறைய கட்டுரைகளை நம்ம அன்றாடம் நிறைய பொழிவுகளும் ஊக்க உரைகள் என்கிற பெயர்களிலே பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள்லையும் நடந்து கொண்டிருக்கு. இப்ப நிறைய கல்லூரிகள்லயே அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளியிலிருந்தே அது தொடங்கிடுது. பெற்றோர்களுக்காகவும் அதை நம்ம கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படின்னு பார்க்கிற போது ரொம்ப குறைவு. அதனுடைய பயன் விகிதம் அப்படின்னு பார்க்கிற போது ரொம்ப குறைவாக இருக்கு. அவர்களுக்கு அந்த வளரிளம் பருவத்திற்கு அப்படின்னு பார்க்கிற போது அங்க நிறைய சிக்கல்கள், வீட்டுல நடக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த